எப்படிரா நம்ம லைஃப்ல வந்த ஒரு கேரக்டர், அதுவும் செத்து போன ஒரு ஆளு எப்படி உயிரோட, அதுவும் அவரோட சொந்த கேரக்டர்லயே சீரியல்ல நடிக்க முடியும்? அண்ணா, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னன்னா இருக்கு? எல்லாமே அந்த துர்காவோட வேலை தான். சீரியலோட பேரு துர்கா. அந்த சீரியலை பார்க்க சொல்லி வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் அழைச்சு புது சீரியலை பாருங்கன்னு சொல்லி சாக்லேட் கொடுத்ததும் துர்கா. நந்தினிக்கு நான் போன் பண்ணதா சொல்லி அவளை வர வச்சு அவளையும் சீரியல் பார்க்க வைக்கிறா. ஆக்சுவலா இந்த சீரியலை பார்க்க வைக்கிறதுக்காகவே துர்கா அவளை வர வச்சிருக்கா. சீரியலை பார்க்க பார்க்க நந்தினியோடைய முகம் போன போக்க பாத்தீங்களா? இன்னைக்கு எபிசோட பார்த்ததுல அவளுக்கு ஏதோ க்ளூ கிடைச்சா மாதிரி அவ எந்திரிச்சு போனா. செல திருட்டு கேஸ்ல விடமாட்டான்னு நினைக்கிறேன். ஆக அத்தனைக்கும் காரணம் துர்கா தான். ஜனா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஒரு பென் டிரைவ் அனுப்பி நாம மட்டும் பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு வீடியோவை அனுப்பின மாதிரி இல்லையே. ஊரே பார்க்கிற ஒரு சேனல்ல அதுல டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு சீரியலுக்கு எப்படிரா துர்கான்னு பேர் வைக்க முடியும்? நம்ம லைஃப்ல நடந்த கதையும் சம்பவமும், நம்ம லைஃப்ல வந்த செத்து போன அர்ச்சகரே எப்படி திரும்ப உயிரோட வந்து அவரு கேரக்டர்லயே நடிக்க முடியும்? எப்படியா? எப்படி? இதெல்லாம் துர்காவால எப்படி செய்ய முடியும்? துர்கா என்ன அந்த சேனலோட கிரியேட்டிவ் ஹெட்டா? அப்படி இருந்தா அவ திட்டம் போட்டு அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா அவ எப்பவும் போல நம்ம கூட தானடா இருக்கா. நம்ம லைஃப்ல நடந்த கதையும் சம்பவமும் அவளுக்கு அவளுக்கு எப்படிடா தெரிஞ்சிருக்கும்? சரிடா சரிடா, எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸாவே வச்சுக்குவோம். சில திருடு போயிடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு சீரியல், அது புது சீரியல், எப்படிடா எப்படிடா இதெல்லாம் சாத்தியம்? அண்ணா, நீங்க இத்தனை கேள்வி கேட்டீங்க, ஆனா அத்தனைக்கு ஒரே பதில் தான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த துர்கா. அவ சாதாரண மனுஷி இல்லன. உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவ எல்லாத்தையும் செய்யறா. சரிடா செய்யட்டும். அப்படின்னா எதுக்குடா தலைய சுத்தி மூக்க தொடணும்? சேகரையும் பாலுவையும் பாஸ்கரையும் கொண்ட மாதிரி நம்ம கதையை ஈஸியா முடிச்சிருக்கலாம்ல. அண்ணா, அவனுங்கெல்லாம் நாம ஏவி விட்டா அம்புங்க தானே. அம்புகளை விட ஏவி விட்டவங்களுக்கு தான் தண்டனை அதிகமா கிடைக்கணும். தூக்கு தண்டனையை விட ஆயுள் தண்டனை தானே கொடுமை அதிகம். வரப்போற சாவ நினைச்சு நினைச்சு தினம் தினம் நாம சாகணும். நமக்கு துர்கா கொடுத்திருக்கிறது ஆயுள் தண்டனை, அதுவும் கடுங்காவல் ஆயுள் தண்டனை. அங்கதான் பல கொடுமைகளை அனுபவிக்கணும். நாமளும் இப்ப அதைத்தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடியே சேகரு, பாலு, பாஸ்கர் செத்து போனாங்க. நந்தினி ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அந்த நம்பூதிரி ஒரு பக்கம் கோயில் சில காணாம போனதுக்கு மறைமுகமா நாம தான் காரணம்னு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வீட்டுல துர்கா வீட்டுக்குள்ளேயே சீரியல் மூலமா நம்ம கதையவே நமக்கு படம் போட்டு காட்டுறாடா. ஒரு பக்கம் பேயா வந்து மிரட்டுறா, இன்னொருத்தி தெலுங்குக்காரி போன்ல பேசி மிரட்டுறா. இன்னொரு பக்கம் தூக்கத்தில் இருக்கிறவன் கண்ணு முழிப்பான், செத்தவன் உயிர் பொழைப்பான், ரத்த சரித்திரம் அது இதுன்னு இப்படி ஆளுக்கு ஒரு தசையில பயமுறுத்தி என்ன அட்டாக் 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 பண்ணி சாவடிக்கிறாங்கடா. டேய், நான் எப்படிடா சமாளிப்பேன்? எப்படி சமாளிப்பேன்? ஐயோ,